வணக்கம் நண்பர்களே. எம்ஜி ரமேஷ், எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. நண்பர்களே, எல்ஐசி கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி 2 திட்டங்களை புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 திட்டங்களில் ஒரு திட்டத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் பார்த்தீங்கன்னா பீமா லக்ஷ்மி பிளான் நம்பர் 881. எல்ஐசி பீமா லக்ஷ்மி பிளான் நம்பர் 881 இது கடந்த 15/10/2025 விற்பனைக்கு உள்ளது. நண்பர்களே, எல்ஐசி பீமா லக்ஷ்மிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நான் பார், அதாவது லாபத்தில் பங்கு கொள்ளாத திட்டம், நான் லிங்க் பங்கு சந்தையை சாராத திட்டம், யூலிப் அல்லாத திட்டம், லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், இண்டிவிஜுவல் பிளான், சேவிங் பிளான். இதுல பாத்தீங்கன்னா டிசைன்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபீமேல் லைஃப், முழுக்க முழுக்க மகளிருக்கான ஒரு பிரத்யேகமான பிளானை எல்ஐசி வடிவமைத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு லிமிடெட் பிரீமியம் பிளான். இது டேர்மை விட குறைச்சலா பிரீமியம் கட்டினா போதும். அதே நேரம் இந்த பிளான்ல கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. போனஸுக்கு பதிலாக கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல லைஃப் கவர் இருக்கு, சேவிங்ஸ் அண்ட் சர்வே வித் சர்வேல் பெனிஃபிட். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா கேரண்டி எடிஷன் இருக்கு, லைஃப் கவர் இருக்கு, கூடவே சர்வேல் பெனிஃபிட். சரி, இந்த பிளான்ல பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படிங்கிறது, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 முதல் 15 வருடங்கள், 7 முதல் 15 வருடங்கள்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுல எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து கொடுக்கலாம். 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க இருந்து கொடுக்கலாம். அதிகபட்ச ஏஜ் அட் என்ட்ரி அப்படிங்கிறது 50 வயது. அதிகபட்ச ஏஜ் அட் என்ட்ரி 50 வயது. இதுல பாலிசி டேர்ம் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ். பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 7 முதல் 15 வருடங்கள். அது கஸ்டமர் இந்த பாலிசியை வாங்கக்கூடிய அந்த மகளிர் அவங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அக்கார்டிங் டு அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க கொடுக்கும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 ஆட் பண்ணி நீங்க தாராளமாக கொடுக்கலாம். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட் இருக்கு. இது ஒரு மணி பேக் பிளான் மாதிரி சர்வைவல் பெனிஃபிட் இருக்கு. ஆனா சர்வைவல் பெனிஃபிட் 3 ஆப்ஷனா கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 3 ஆப்ஷனுமே அந்த பாலிசியை வாங்கக்கூடிய அந்த மகளிர் பாலிசி வாங்கும் போதே அவங்க அதை தேர்வு செய்யணும். அது அவங்களுடைய விருப்ப தேர்வு, சாய்ஸ். ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியான்னு பாலிசி வாங்கும் போது ப்ரொபோசல் ஸ்டேஜில் முடிவு பண்ணணும். ஏன்னா அதற்கப்புறம் அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, லேட்டர்ல சேஞ்ச் பண்ணுவது. பாலிசி வாங்கும் போதே முடிவு பண்ணும்போது அதற்கு தகுந்தால் போல என்ன ஆப்ஷனை சூஸ் பண்றாங்களோ அதற்கு தகுந்தாற் போல அந்த பிரீமியம் கால்குலேஷன் வரும். பிரீமியம் கால்குலேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். சரி, இப்போ ஆப்ஷன் ஏனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏங்கிறது என்னன்னா, பாலிசி டேர்ம் என்னமோ 25 வருஷம். ஆனா அந்த பாலிசி வாங்கும் போது முடிவு பண்றாங்க இல்லையா, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 இருந்து 15 வருஷம் முடிவு பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிவு பண்றாங்களோ அந்த பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிஞ்ச உடனே, பிபிடி முடிஞ்ச உடனே சம் அஷ்யூர்ட்ல 50% சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுத்துருவாங்க. அதுதான் ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணா பிரீமியம் செலுத்துற காலம் முடிந்தவுடன் சம் அஷ்யூர்ட் என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தீங்களோ அதனுடைய 50% சர்வேல் பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி சூஸ் பண்றதுனா இந்த பிளான்ல பாலிசி காலம் எவ்வளவு வருஷங்க? 25 வருஷம். அந்த 25 வருஷ காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 12 முறை சர்வேல் பெனிஃபிட் வாங்கலாம். கிட்டத்தட்ட 12 முறை சர்வேல் பெனிஃபிட் வாங்கலாம் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணா. 2 வருடங்களுக்கு ஒரு முறை, பாலிசி தொடங்குனதிலிருந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை சர்வேல் பெனிஃபிட் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்னா, என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தோமோ அதனுடைய 7.5% ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. அப்ப பாலிசி காலத்துக்குள்ள 12 முறைகள் வாங்கலாம். 7.5% வீதம் பேசிக் சம் அஷ்யூர்ட்ல 7.5% வீதம் 12 முறைகள் வாங்கலாம். இதே ஆப்ஷன் சின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆப்ஷன் சி சூஸ் பண்ணா டேர்ம் 25 வருஷம். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 6 முறை சர்வைவல் பெனிஃபிட் வாங்கலாம். பாலிசி தொடங்குவதிலிருந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, பாலிசி தொடங்குவதிலிருந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகள் முடிவில் பாத்தீங்கன்னா பாலிசி தொடங்குது. ஒவ்வொரு 4 ஆண்டுகள் முடிகிற பட்சத்துல என்ன பேசிக் சம் அஷ்யூர்டோ அதுல 15% அந்த கஸ்டமருக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சோன்னா சம் அஷ்யூர்ட்ல 50% வாங்கிக்கலாம். ஆப்ஷன் பி கொடுத்தீங்கன்னா பாலிசி தொடங்குதிலிருந்து ஒவ்வொரு 2 வருட முடிவில் 7.5% பேசிக் சம் அஷ்யூர்ட்ல கொடுக்குறாங்க. 12 முறை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் சர்வைவல் பெனிஃபிட்டா வாங்கலாம். ஆப்ஷன் சி கொடுக்குற பட்சத்துல
ஒவ்வொரு 4 வருட முடிவிலையும் சம்மஷோட 15% அவங்க சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. அப்போ 6 முறை வாங்கும்போது கிட்டத்தட்ட 90% வந்து அவங்க சர்வைவல் பெனிஃபிட்டை வாங்கலாம். ஸோ இந்த பாலிசி வாங்கும் போதே அவங்க தீர்மானம் தேர்ந்தெடுத்துடணும். அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. இதுதான் அதனுடைய சார்ட். 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஆப்ஷன் பி சூஸ் பண்ணா 2 வருடத்துக்கு ஒரு முறை 7.5%, ஆப்ஷன் சி சூஸ் பண்ணா 4 வருடத்திற்கு ஒரு முறை பேசிக் சம்மர்ஷூல்ல 15% கொடுக்குறாங்க. இதுதான் அந்த சர்வைவல் பெனிஃபிட் சார்ட். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன? பாலிசி காலம் முடிஞ்சது பிறகும், அது ஆப்ஷன் ஏவா இருந்தாலும் ஆப்ஷன் பியா இருந்தாலும் ஆப்ஷன் சி எந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ, பாலிசி காலம் முடிஞ்சதும் பாலிசிதாரர் உயிரோடு இருக்க பட்சத்துல அந்த பாலிசிதாரருக்கு சம்மூஷோட மெச்சூரிட்டியும் டேர்ம் முழுக்க சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷனும் கொடுக்குறாங்க. அப்போ வாங்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட் கழிக்கப்படுவதில்லை. அது ஆப்ஷன் ஏவா இருந்தாலும் பியா இருந்தாலும் சியா இருந்தாலும் வாங்கின சர்வைவல் பெனிஃபிட் கழிக்கப்படுவதில்லை. டேர்ம் முடிகிற பட்சத்தில் பாலிசிதாரர் உயிரோடு இருந்து மெச்சூரிட்டி வாங்குறாரு அப்படின்னா சம்மஷோர்ட் மெச்சூரிட்டின்னு கொடுக்குறாங்க. சரி, சம்மஷோர்ட் மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னா, என்ன தொகைக்கு பாலிசி கொடுத்தீங்களோ, என்ன பேசிக் சம்மஷோர்டோ அதை கொடுக்குறாங்க. அது கூடவே அந்த 25 வருட டேர்முக்கு உண்டான கேரண்டி எடிஷனும் சேர்ந்து மெச்சூரிட்டியா கொடுக்குறாங்க. ஸோ சர்வைவல் பெனிஃபிட் ஒரு பக்கம் உங்களுக்கு பெனிஃபிட், அடிஷனலா மெச்சூரிட்டி எப்பயும் பேசிக் சம்மஷோர்டும் பிளஸ் கேரண்டி எடிஷனும் வாங்கிக்கிறாங்க. சரி, இந்த பிளான்ல கேரண்டி எடிஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ல என்ன சொல்லியிருக்காங்க? கேரண்டி எடிஷன் பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கிற பட்சத்துல இந்த பாலிசிதாரருக்கு ஒவ்வொரு வருடமும் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தின் அடிப்படையில் டோட்டல் டேர்புலர் பிரீமியம் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் இருக்கு இல்லைங்களா, அதற்கு 7% கொடுக்குறாங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நவஜீவன் ஸ்ரீல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த எல்ஐசியில் வர திட்டங்கள்ல அதற்கு முன்னாடி எல்லாம் சம்மஷூர் அடிப்படையில் கேரண்டி எடிஷன், இப்போ செலுத்தக்கூடிய பிரீமியத்துக்கு அடிப்படையில் கேரண்டி எடிஷன். அது மட்டும் இல்லாம கூட டோட்டல் டேர்புலர் பிரீமியம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வருஷம் 1 லட்சம் கட்டுறாங்கன்னா ஒரு ஆனுவல் பிரீமியம் அதுக்கு 7%, 7%. இரண்டாவது வருடம் ஒரு ஆண்டு பிரீமியம் 1 லட்சம் செலுத்துறாங்கன்னா அப்ப மொத்த பிரீமியம் எவ்வளவு ஒரு கணக்குல இருக்கு? 2 லட்சம் ஆயிடுச்சு. அந்த 2 லட்சத்துக்கு 7%. மூன்றாவது வருஷம் 1 லட்சம் கட்டுறாருன்னா அப்ப மூன்றாவது வருடம் முடிவுல 3 லட்சம் கட்டியிருக்காருன்னா அதற்கு 7%. அப்போ டோட்டல் டேர்புலர் பிரீமியத்துக்கு 7% கொடுக்குறாங்க. பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், ஏன்னா பிரீமியம் செலுத்துற காலம் வந்து 7 முதல் 15 வருடங்கள் தான். ஆனா பாலிசியோட டேர்ம் வந்து 25 வருடங்கள். அப்ப என்டையர் டேர்முக்கு அந்த டோட்டல் டேர்புலர் பிரீமியத்துக்கு கடைசி வருஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் முழுமையா எவ்வளவு கட்டியிருக்காரோ அதன் அடிப்படையில 7%, மீதி இருக்கக்கூடிய டேர்முக்கு அவங்க கொடுக்குறாங்க, கேரண்டி எடிஷன் ஆட் பண்றாங்க. ஸோ இது ஒரு அருமையான பெனிஃபிட்டுங்க. கட்டக்கூடிய பிரீமியத்தின் அடிப்படையில் அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி ஒருவேளை பாலிசி இடையில கட்ட முடியாம போய் பெய்டப் ஆனாலும் அந்த பெய்டப் ஆன பாலிசிக்கும் கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து ரெடியூஸ்டு கேரண்டி எடிஷன், பெய்டப் வேல்யூக்கான கேரண்டி எடிஷன் கொடுப்பாங்க. சரி, இந்த பிளான்ல இறப்பு பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ல டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை பாலிசி காலத்துக்குள்ள பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் சம்மஷோர்ட் டெத்தும் இறப்பு ஏற்படுற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷனும் கொடுக்குறாங்க. சரி, சம்மஷோர்ட் டெத் அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஒருவேளை இந்த பாலிசிதாரர் பாலிசி காலத்துக்குள்ள இறக்க நேரிட்டால் எப்படி சம்மஷோர்ட் டெத்துங்கிறத டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சம்மஷோர்ட் அதிகமாக இருக்கிறதா, பாலிசி தொகை அதிகமாக இருக்கிறதா, அல்லது அவர் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறதா. நல்லா கவனிக்கணும். இங்க சம்மஷோர்ட் டெத்துங்கிறது என்னன்னா, ஹையர் ஆஃப் எது அதிகமோ, பேசிக் சம்மஷோர்ட் அதிகமாக இருக்கிறதா, கொடுத்திருக்கக்கூடிய பாலிசி தொகை அதிகமாக இருக்கிறதா, அல்லது அவர் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறதா. இது இரண்டில் எது அதிகமோ அதுவும் அதற்கூட இறப்பு ஏற்பட வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷனும் சேர்ந்து அவரோட நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டெத் பெனிஃபிட்டுமே இந்த பிளான்ல ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தான் எல்ஐசியில கொடுக்குறாங்க. சரி, இந்த பிளான்ல என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கு, ஏடிடிபி. இது வந்து ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுக்கலாம். அடுத்தது எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. இது வந்து என்ன பேசிக் சம் அஷ்யூர்டோ அதனுடைய 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ ஒருத்தர் இந்த ரைடர் கொடுக்கறதா இருந்தா ஒன்னு ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம், அல்லது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒன்னு கொடுக்கலாம். அடுத்தது டேர்ம் ரைடர் இருக்கு, நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் இருக்கு. இது பாலிசி வாங்கும்போது நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம், ரிஸ்க் அவர் அதிகமாக கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இந்த பிளான்ல எல்ஐசி புதுசா ஒரு ரைடர் ஆட் பண்ணிருக்காங்க, மகளிருக்காகவே புதுசா ஒரு ரைடர் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ரைடர் பேர் என்னன்னா எல்ஐசி ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னால இறப்பு ஏற்பட்டால்தான் பணம் அப்படிங்கிறத விட இடையில நோய்வாய்ப்பட்டாலும் அதற்குண்டான மருத்துவ செலவுக்காக பணம் கிடைக்கும். அதுதான்
எல்ஐசி ஃபீமேல் கிரிட்டிக்கல் பெனிஃபிட் ரைடர்னு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மாடியூல் கொடுத்துருக்காங்க. 3 மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாடியூல்ல பாலிசி வாங்கும் போதே அந்த பாலிசி வாங்கக்கூடிய அந்த மகளிர் அந்த அவங்க என்ன செய்யணும்னா, ஒன்று எந்த மாடியூல் விருப்பமோ அதை எடுக்கலாம், இல்லை 3 மாடியூலும் சேர்ந்து வாங்கிக்கலாம். அப்படி எந்த ரைடரை சூஸ், இந்த ஃபீமேல் கிரிட்டிக்கல் ரைடர்ல 3 மாடியூல்ல ஒன்று வாங்கலாம், இல்லை 3 சேர்ந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது அதற்கான பிடிமத்தை அடிஷனலாக செலுத்த வேண்டியது இருக்கும். சரி, அதுக்குண்டான மெடிக்கல் செக்அப் இது எல்லாமே இருக்கும். சரி, மாடியூல் 1ல என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்லி ஸ்டேஜ் கேன்சர் அல்லது கார்சினோமா இன்சிட்டு மேஜர் கேன்சர். ஸோ மகளிருக்கு அதிகமாக தாக்கக்கூடிய அந்த பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி கேன்சருக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த மருத்துவ செலவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் சர்ஜரிஸ் அண்ட் அல்லது இல்னஸ் இன் உமன், மகளிருக்கான பெண்களுக்கு வரக்கூடிய உடல் உபத்திரவங்கள் நோய்கள் அதுக்காக. அடுத்து பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன், பிரசவத்தில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனும் அண்ட் கன்ஜெனிட்டல் அனோமலிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த 3 மாடியில் அவங்க எது விருப்ப தேர்வை எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது இந்த சர்க்குலரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கம் விழாவிலே கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன், உங்களுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா இது அது இந்த இது அடிப்படை தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ரைடர் இருக்குன்னு. இது ஒன்னொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன் எவ்வளவு தொகை கிடைக்கும் இதெல்லாம் இருக்கு. அதை நம்ம அடுத்தது இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஸோ இந்த 4 ரைடர் விருப்பத்தேர்வு, 4 ரைடர் இருக்கு விருப்பத்தேர்வு. அடுத்தது இந்த பிளான்ல டெத் கிளைமை, இந்த நாமினி டெத் கிளைமை பாலிசிதாரர் விருப்பப்பட்டால் அவர் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு பிறகு இந்த டெத் கிளைமை என்னோட குடும்பத்தாருக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்கன்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா லம்சமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டியும் பார்த்தீங்கன்னா லம்சமாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த பிளான்ல என்ன பண்ணியிருக்காங்க, சர்வைவல் பெனிஃபிட் டெஃபர்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏன்னா பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சோடனே 50% கிடைச்சிருது சம்பஷன். ஆப்ஷன் பினா 2 வருடத்திற்கு ஒரு முறை 7.5% சர்வைவல் பெனிஃபிட். ஆப்ஷன் சி அப்படின்னா 4 வருடத்திற்கு ஒரு முறை 15% சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இந்த சர்வைவல் பெனிஃபிட்டை பாலிசிதாரர் விருப்பப்பட்டால் தள்ளி கொஞ்சம் காலம் தள்ளி போட்டு வாங்கலாம். ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க இல்லையா, சார் கொஞ்சம் அப்பவே வாங்கிக்கலாமா, இல்லை கொஞ்சம் நம்ம அப்புறம் கூட வாங்கிக்கலாமா, தள்ளி போடலாம். எத்தனை வருஷம் தள்ளி போடலாம்னா அதிகபட்சம் 5 வருஷம் தள்ளி போடலாம், அதிகபட்சம் 5 வருடங்கள் தள்ளி போடலாம், 5 இயர்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் ஏன்னா ஒரு முறை தான் சர்வைவல் பெனிஃபிட், ஆப்ஷன் ஏன்னா ஒரு முறை தான் சர்வைவல் பெனிஃபிட். ஸோ அவர் வந்து ஒரு 5 வருடத்திற்கு தள்ளி போட்டு வாங்கலாம். ஆனா ஆப்ஷன் பி அண்ட் சிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் பினா 2 வருடத்துக்கு ஒரு முறை சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குது, ஆப்ஷன் சிங்கிறது 4 வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பி சி சூஸ் பண்ணவங்க என்ன செய்யணும்னா, அந்த சர்வைவல் கிடைக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட்டை 2 சர்வைவல் பெனிஃபிட் கிட்ட 5 வருடங்களுக்கு தள்ளி போட்டு வாங்கலாம். ஏன்னா ஆப்ஷன் ஏல ஒரு முறை தான், அவங்க ஒரு முறை தள்ளி போட்டு 5 வருஷத்துக்கு தள்ளி போட்டு வாங்கிக்கலாம். ஆனா ஆப்ஷன் பி சிங்கிறவங்க அவங்களுக்கு இடையில ஆப்ஷன் பினா 12 முறை கிடைக்குது, ஆப்ஷன் சினா 6 முறை கிடைக்குது இல்லையா சர்வைவல் பெனிஃபிட், அதை 2 சர்வைவல் பெனிஃபிட்டை அவங்க அடுத்த 5 வருடத்துக்கு தள்ளி போட்டு வாங்கலாம். சரி, இதுக்கு எப்போ லெட்டர் கொடுக்கணும்னா, எப்போ உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குதோ அதற்கு 90 நாட்களுக்கு முன்னால நீங்கள் லெட்டர் கொடுக்கணும். எப்போ உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குதோ அதற்கு 90 நாளைக்கு முன்னாலே நீங்க லெட்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். சரி, அப்படி தள்ளி போறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணி கண்டிப்பா அதுக்கு ஒரு பெனிஃபிட்டோட தான் உங்களுக்கு எல்ஐசி கொடுப்பாங்க. அடுத்ததுல என்னென்ன மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் இருக்குன்னா, இயர்லி இருக்கு, ஆஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு. வழக்கம் போல மந்த்லினா சேலரி சேவிங்ஸோ அல்லது இ-நேச் மோட்லயோ கொடுக்கலாம். அடுத்து கிரேஸ் பீரியட்னா இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லிக்கு 30 டேஸும், மந்த்லி மோடுக்கு 15 டேஸும் கிரேஸ் பீரியட். அடுத்ததுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சென்டிவ் ஃபார் ஹையர் பேசிக் சம்மஷன். அதிகபட்சமான பாலிசி தொகை வாங்கக்கூடிய நபருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அந்த இன்சென்டிவ் எதுல சேர்க்கப்படும்னா, அவருக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி அடிஷன்ல கொடுக்கப்படும். இங்க மினிமம் பேசிக் சம்மஷன் எவ்வளவு 2 லட்சம். ஸோ 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் சம்மஷன் கொடுத்தீங்கன்னா எந்த இன்சென்டிவும் கிடையாது. ஆனா இது 5 லட்சத்துக்கு மேல சம்மஷன் 10 லட்சத்துக்குள்ள கொடுக்குறீங்கன்னா, பிரீமியம் செலுத்துற காலம் 7 முதல் 9 இருந்தால் 0.25% இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு 7% பதிலாக 7.25% கிடைக்கும். இதே நீங்க பிரீமியம் செலுத்துற டேர்ம் 10ல இருந்து 15 இருந்தால் 0.3% தராங்க. இதே சம்மஷூட் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆனா 15 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்குன்னா 7 to 9 இயர்ஸ் பிரீமியம் பேயிங் டேர்மா இருந்தா 0.35% அடிஷனலா தராங்க இன்சென்டிவ். 10ல இருந்து 15 வருஷங்கள் பிரீமியம் செலுத்தக்கூடிய காலமா இருக்க அந்த பாலிசி இருந்தா 0.4% தராங்க. இதே 15 lakhsக்கு மேல 20 lakhsக்குள்ள இருந்தால் 7 to 9 இயர்ஸ் பிரீமியம் பேமெண்ட் ஆக இருந்தால் 0.4% தராங்க. இதே 10 to 15 இயர்ஸ் இருந்தா 0.45% தராங்க. 25 lakhs above 25 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்மஷூர் கொடுத்துட்டீங்கன்னாவே 7 முதல் 9 வருடங்களாக பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் இருந்தால் 0.45% எக்ஸ்ட்ரா தராங்க. 10 முதல் 15 வருடங்களாக இருந்தால் 0.5%. அப்படின்னா ஒரு 25 lakhs கொடுக்குறீங்க, 10 இயர்ஸ் டு 15 இயர்ஸ்க்குள்ள பிபிடி கொடுக்குறீங்க அப்படின்னா
அந்த பாலிசிதாரருக்கு அந்த 7% இல்லாமல் இது ஒரு 0.5% சேர்ந்து 7.5% தான் கேரண்டி ரிடக்ஷன் ஆட் ஆகும். ஸோ ஸோ அதிகபட்ச சம்மர்ஷன் கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க எல்ஐசியில். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர், ஏற்கனவே பாலிசி வாங்கியிருக்கவர், ஏற்கனவே ஒருத்தர் பாலிசி எடுத்து அந்த டெத் பெனிஃபிட் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பெனிஃபிஷரியோ அந்த நாமினியோ அந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க பாலிசி வாங்குறாங்க இந்த பாலிசினா அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. எக்ஸிஸ்டிங் பாலிசி சொல்றோம், இல்ல ஏற்கனவே இறப்பு உரிமம் பெற்ற அந்த நாமினியோ பெனிஃபிஷியோ அவங்க இந்த பாலிசியை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பாலிசி கொடுத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 7 முதல் 11 வருடங்களாக இருந்தால் 0.05% தராங்க. பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 12 இருந்து 15 வருஷமா இருந்தால் 0.1% தராங்க. அடுத்தது பெய்டப் வேல்யூ. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 வருஷம் பிரீமியம் கட்டிருக்கணும். 1 வருஷம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாலிசி என்ன ஆயிடுதுன்னா பாலிசி பெய்டப்பா மாறிடும். சரி, பெய்டப்பா மாறினாலும் என்ன ஆகுனா பெய்டப் வேல்யூ அரைவ் ஆயிடும். ஆனா எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காருன்னா அந்த 3 வருஷத்துக்கு உண்டான கேரண்டி எடிஷன் ஆட் ஆயிருக்கும். அதற்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலிசி பெய்டப்பா மாறி பெய்டப் சம் அஷ்யூர்ட் அரைவ் ஆயிடும். ஆனா அதே நேரம் என்ன செய்வாங்கன்னா அந்த பாலிசிதாரருக்கு கேரண்டி எடிஷன் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த பெய்டப் சம் அஷ்யூர்டுக்கு இல்லை, ஏன்னா இந்த பிளானே செலுத்தின பிரீமியத்துக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா ரெடியூஸ்டு கேரண்டி எடிஷன் என்ன செய்வாங்கன்னா எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காரு டிவைடட் பை எத்தனை வருஷம் கட்டணும் டோட்டலா மல்டிப்ளைடு பை ஆக்சுவல் கேரண்டி எடிஷன் 7%. அப்ப அந்த ரெடியூஸ் அந்த பர்சன்டேஜ் அரைவ் பண்ணி அந்த ரெடியூஸ்டு கேரண்டி எடிஷனை அந்த பாலிசிதாரருக்கு டேர்ம் முழுக்க கொடுப்பாங்க. அந்த பெய்டப் வேல்யூ அனுசரிச்சு அவங்களுக்கு சர்வியல் பெனிஃபிட் இருக்கு. சரி, சரண்டர் இருக்கா இந்த பிளான்ல? ஒரு முழாண்டு பிரீமியம் செலுத்தி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சரண்டர் ஆப்ஷன் இருக்கு. லோன் இருக்கா? ஒரு முழு வருஷம் செலுத்தி இருக்கணும், 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்தி இருக்கணும், 1 வருடம் ஆனதுக்கு அப்புறம் லோன் எலிஜிபிலிட்டியும் இந்த பாலிசிதாரருக்கு இருக்கு. அடுத்து இந்த பிளான்ல ஒரு அடிஷனல் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டோ கவர் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ கவர் பீரியட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நார்மலா கிரேஸ் பீரியட் முடிஞ்சாலே பாலிசி லேப்ஸ் ஆயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட் கிடைக்காது அவருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் 3 முழு வருடங்கள் செலுத்திட்டார், 3 முழு வருடங்கள் செலுத்திட்டாரு. ஆனா 5 வருஷத்துக்குள்ள 3 ஃபுல் இயர்ஸ் பிரீமியம் செலுத்தியாச்சு. ஆனா 5 வருஷத்துக்குள்ள கட்டியிருக்காரு. பிஃபோர் 3 ஃபுல் இயர்ஸ் பட் லெஸ் தென் 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னா அந்த பாலிசிதாரருக்கு எஃப்இபி டேட்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள ஒரு வேலை இறப்பு ஏற்பட்டால் அவர் பிரீமியம் செலுத்தல, 3 முழாண்டு பிரீமியம் செலுத்திட்டாரு. அடுத்து எஃப்இபி டேட் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இறப்பு ஏற்பட்டால் அந்த பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்து தான் கணக்கு எடுத்துட்டு 6 மந்த்ஸ் 3 முழாண்டு பிரீமியம் செலுத்தி தான் ஆட்டோ கவர் பீரியட் 6 மந்த்ஸ். அந்த 6 மாசத்துல இறப்பு ஏற்பட்டால் அந்த பாலிசியை வந்து ஃபோர்ஸ்ல இருந்து தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலிசிதாருடைய நாமினிக்கு அந்த சம்மஷூடு அந்த டெத்தும் கேரண்டி எடிஷன் கொடுப்பாங்க. கூடவே அந்த ஒரு ஆனுவல் பிரீமியத்துக்கு எவ்வளவு கட்டியிருக்காரு மீதி எவ்வளவு கட்டலையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இது 5 முழாண்டு பிரீமியம் செலுத்திட்டாரு, 5 ஃபுல் இயர்ஸ் கட்டிட்டாருன்னா அவருக்கு ஆட்டோ கவர் பீரியட் 2 வருஷம் இருக்கு. 5 முழு வருடங்கள் பிரீமியம் செலுத்திட்டு அந்த எஃப்இபி டேட்ல இருந்து அடுத்த டியூ கட்டல, எஃப்இபி டேட்ல இருந்து 2 வருடத்திற்குள் இறப்பு ஏற்பட்டால் அவருக்கு அந்த பாலிசிதார அந்த பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க நாமினிக்கு சம்மஷோட டெத்தும் கேரண்டி எடிஷன் கொடுப்பாங்க. அந்த ஒரு வருட பிரீமியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ த்ரீ ஃபுல் இயர்ஸ் கட்டினா 6 மந்த்ஸ் ஆட்டோ கவர் பீரியட், 5 ஃபுல் இயர்ஸ் கட்டியிருந்தா 2 இயர்ஸ் ஆட்டோ கவர் பீரியட் இருக்கு. இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் பாலிசிதாரர். இந்த பாலிசியில் பேக் டேட்டிங் இருக்கா? பேக் டேட்டிங் இருக்கு. அசைன்மெண்ட் இருக்கா? இருக்கு. நாமினேஷன் இருக்கா? இருக்கு. ப்ரொபோசல் ஃபார்ம் 300 யூஸ் பண்ணலாம் ஓன் லைஃப்ல. ப்ரொபோசல் ஃபார்ம் 340 கொடுக்கலாம். அப்படின்னா எம்ப்ளாயர்லையும் இந்த பிளானை கொடுக்கும். எம்ப்ளாயர்லையும் இந்த பிளானை கொடுக்கும். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பிளான்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பிளான்ல இதுல வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா முழுக்க மகளிருக்கான ஒரு திட்டம், முழுக்க மகளிருக்கான ஒரு இது ஒரு ஸ்பெஷல் பிளான் ஃபார் லேடிஸ். அப்ப என்ன பண்ணலாம், ஃபீமேல் லைஃப் நீங்க இதை வந்து ஒரு வாய்ப்பா உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நீங்க சந்திக்கக்கூடிய புதிய ப்ராஸ்பெக்ட் எல்லாத்தையுமே இது வந்து எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ்க்கான பாலிசி, ஃபீமேலுக்கான பாலிசி அப்படின்னு உங்க எக்ஸிஸ்டிங் பாலிசி ஆட்ட வாங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 50 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். 18 இருந்து 50 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakhs. அடுத்து பிரீமியம் செலுத்தக்கூடிய நீங்க டேர்ம் 25 வருஷம் நினைக்காதீங்க, பிரீமியம் செலுத்துற காலம் 7 முதல் 15. அடுத்தது சர்வியல் பெனிஃபிட் தான். ஆப்ஷன் ஏவா இருந்தா பிரீமியம் செலுத்தின உடனே முடிச்ச உடனே சமூஷியல் 50% வாங்கிக்கிறாங்க, அவங்க தேவைக்கு வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஆப்ஷன் பி கொடுத்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் யூனிக் செல்லிங் பாயிண்ட். எவ்ரி 2 இயர்ஸ் சமூஷியல் 7.5%. ஸோ பிரீமியம் செலுத்துறவங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் கட்டுற மாதிரி பெரிய சுமையா தெரியாம 2 வருஷத்துக்கு ஒரு வாரம் திரும்ப அந்த சமூஷியல் 7.5% கிடைக்கும் போது எல்ஐசி வந்து பணம் வந்துட்டு இருக்குங்கிற அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன்.
இதே ஆப்ஷன் சி கொடுத்தீங்கன்னா 4 வருடத்திற்கு முன்னாடி 15% கிடைக்குது. அப்போ இது லாங் டேர்மா தெரியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் 2 வருஷத்துல பணம் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த 25 இயர்ஸ்ங்கிறது பெருசா தெரியாது. 2வது மகளிர் கொடுக்கும்போது அடுத்து 25 வருஷத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பிரீமியம் கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். இப்ப பாத்தீங்கன்னா 7% கேரண்டி ரிடக்ஷன் கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு பேங்க்லயே நம்ம டெபாசிட் பண்றோம்னா கூட அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டோ அது 5 வருஷம் கழிச்சு தெரியாது. ஆனா இந்த கேரண்டி ரிடக்ஷன்ங்கிறது பாண்ட்ல மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் செலுத்தக்கூடிய பிரீமியத்துக்கு 7%, டோட்டல் டேபிள் பிரீமியத்துக்கு 7% கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல ஒரு முக்கியமான அம்சம். 2வது இதுல என்ன முக்கியமான அம்சம்னா, பாலிசி வாங்கும் போதே எவ்வளவு மெச்சூரிட்டி கிடைக்கும், எவ்வளவு சர்வைவல் பெனிஃபிட்ங்கிறது அப்பயே தீர்மானம் ஆயிடுது. அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது டாக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா செக்ஷன் 10(10) அப்ளிகபிள் ஆகும்போது டாக்ஸ் ஃப்ரீ. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரீமியம் போனா டாக்ஸபிள். ஆனா இந்த 5 லட்சத்துக்குள்ள பிரீமியம் கொடுக்கும்போது செலுத்தக்கூடிய பிரீமியம் அந்த கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு முதல்ல நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குடும்ப தலைவருக்கு தான் பாலிசி கொடுத்துருப்பீங்க. அவங்க கிட்ட இது உடனே, சார் உங்க மேடத்துக்குன்னு ஒரு பாலிசி, உங்க டாக்டருக்குன்னு ஒரு பாலிசி. இப்ப நீங்க உடனே உங்க டேட்டா லிஸ்ட் எடுத்து வச்சு யார் யார் வீட்டுல அவங்க வீட்டுல செகண்ட் மெம்பர் ஏர்னிங் ஃபீமேல் யார் இருக்காங்க, பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்களா, அவங்க மிஸ்ஸஸே இல்லை பிசினஸ் பண்றாங்களா, வேலைக்கு போறாங்களா, ஸோ அவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான பாலிசி. ஸோ இந்த பாலிசிக்கு அதிகபட்சமாக விற்பனை செய்து உங்களுடைய கனவு இலக்கான எம்டிஆர்டி, உங்களுடைய வருமான டார்கெட் அத்தனையும் நீங்க அச்சீவ் பண்ண வேண்டும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட உரையை நிறைவு செய்கிறேன். இது எங்களுடைய ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் எப்பவும் தொடர்பு கொள்ளலாம். என்னோட பேர் எம்ஜி ரமேஷ். என்னோட கான்டாக்ட் நம்பர் இதிலே இருக்கு 9500455977. என்னோட யூடியூப் சேனல் பேர் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. நாங்கள் நிறைய எம்டிஐடி பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். என்னோட ஸ்பெஷலைசேஷனை பார்த்தீங்கன்னா எம்டிஐடி பயிற்சிகளை நடத்தி நிறைய எம்டிஐடி முகவர்களை உருவாக்குவது தான் என்னுடைய நோக்கம். எங்களுடைய எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நோக்கமே அதுதாங்க. ஸோ உங்களுக்கு எம்டிஐடி பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அடுத்த வருஷம் கோர்ஸுக்கு நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். இதை பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்னை எப்போனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த திட்டத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.